Alhamdulillahi wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa ma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'an al-Karim ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa'budullaha wa la tushriku bihi shay'a wa bil walidayni ihsana. Imma yablughanna indaka al-kibara ahaduhuma aw kilahuma fala taqul lahumā uffin wa la tanharhumā wa qul lahumā qawlan karīmā. وقال النبي صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. وقال أيضا حينما سئل ما حق الوالدين على الأولاد قال هما جنتك ونارك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முக்கியமான விஷயம் நான் ஓதி காட்டின ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்கள் எல்லாரோடையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சிறிய இன்றைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் நாளைக்கே மூத்தாக வேண்டிய மனிதனாக இருந்தாலும் எல்லாரோடையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பெற்றோர் சம்பந்தப்பட்ட கடமைகள். ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு துர்ப்பாக்கியம், பெற்றோருடைய கடமையுடைய விஷயத்தில் மிகப்பெரிய குறைவு செய்யப்படுது. குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அது பேணப்பட்டாலும் கொஞ்சம் காலம் போகும் பொழுது பெற்றோருடைய கடமையுடைய விஷயத்தில் மக்கள் குறைபாடு செய்கின்றார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன். அவன் தன்னுடைய இபாதத்தை பற்றி சொல்லும் இடத்துல கூட அதுக்கடுத்தது பெற்றோருடைய கடமையை பற்றி எல்லாம் சொல்கின்றான். வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள், அதோட பெற்றோர்களோடு முறையாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய இபாதத்தோடு சேர்த்து பெற்றோரோட உபகாரம் செய்வதை அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். இது பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபாயிர் பெரும் பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது பெரும் பாவங்கள் ஒரு ரிவாயத்தில் சொன்னாங்க 4. அதில் முதலாவது அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்து உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை துன்புறுத்துறது, அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் மேலே சொன்ன ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுதும் இது மாதிரி இந்த ஆயத்து பல இடங்களில் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கண்டா, ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் இருக்குது. இது எவ்வளோ பெரிய கடமை என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குறது எவ்வாறு முக்கியமான ஒரு அடியானுக்கு கடமையோ அது போன்றுதான் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னை வணங்கும்படி சொல்லி அதோட பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல தடவை அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ், அமல்களில் சிறந்தது எதுன்னு கேட்ட நேரம் சொன்னாங்க அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகிறன்னு சொன்னாங்க. சும்மாய் அதுக்கு பிறகு என்று கேட்கப்பட்ட நேரம் பிர்ருல் வாலிதைன், பெற்றோரோட அழகாக முறையில் நடந்து கொள்வது, உபகாரம் செய்வது என்று சொன்னார்கள். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் பெற்றோர் தாய் தந்தையரோடு செய்ய வேண்டிய கடமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, ஹுமா ஜன்னத்துக் வ நாருக், அந்த பெற்றோர்களுடைய சொர்க்கம் அல்லது நரகம்னு சொன்னாங்க. அப்படின்டா நீ அழகான முறையில் சிறந்த முறையில் நடப்பாய் என்றால் அவங்க உனக்கு சொர்க்கம். அதுக்கு மாற்றமாக நீ அவங்களை மனசை புண்படுத்துவாய் என்றால் துன்புறுத்துவாய் என்றால் அவங்கள் உனக்கு நரகத்துக்கு போக காரணமாக அமைவார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி யமன்லேருந்து வந்தாங்க. வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், உபாயுக் அலல் ஹிஜ்ரா வல் ஜிஹாத், நான் உங்கள்கிட்ட வந்து ஹிஜ்ரத் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய ஊரை துறந்து தீனுக்காக வேண்டி வெளியாகுவதற்காகவும், வல் ஹிஜ்ரத் வல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் தீனை பரப்புறதுக்காண்டி போராடுறதுக்காண்டி பையத் செய்ய வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹய்யுன் வாலிதாக்,
உன்னோட உம்மாவும் வாப்பும் உயிரோடு இருக்கிறாங்களா? சொன்னாங்க நாம். ஆம். சொன்னாங்க ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவங்க 2 பேர்லையும் போய் நீங்கள் ஜிஹாது செய்யுங்க. அப்படின்டா ஜிஹாதி மூலமாக நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீர்களோ அது 2 அந்த தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன். ஆனால் நான் வரும் பொழுது தரக் தும்மி தபுக்கி, என்னுடைய தாய் அழுது கொண்டிருக்க நிலைமையில் நான் வந்தேன்னு சொன்னாங்க. அப்படின்னா தாய் என்னை விட்டு பெரிய விருப்பம் இல்லை, நான் தீனுக்காக வேண்டி என்பதனால் அவள் அழுக விட்டுட்டு நான் வந்தேன், அவள் அழ விட்டுட்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஜ ஃபஅத்ஹிக்ஹா, நீ போய் அந்த தாயை நீ சிரிக்கவை. கமா புகைத்தஹா, எவ்வாறு நீ அழ வைத்தாயோ அது மாதிரி இப்போ போய் சிரிக்கவைன்னு சொன்னாங்க. நீ திரும்பி உனக்குள்ள ஹிஜ்ரத் உன்னுடைய ஜிஹாத் உன் உம்மாவோடு இருக்கிறதான்னு சொன்னாங்க. இது மாதிரி பல ரிவாயத்துகளில் தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீ பாடுபடுவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஒய்ஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாருக்கும் தெரியும். ரசூலுடைய காலத்தில் அவங்க பிறந்தவங்க, ஆனால் யமனில் இருந்தாங்க, கருண் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய தாயுடைய ஹித்மத்துக்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வரல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். ரசூல்லாவை சந்தித்து சஹாபியத் என்ற உயர்ந்த பதவியை கூட அவங்க துறந்தார்கள் தாயுடைய ஹித்மத்துக்காக வேண்டி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், ஒவைஸ்னொத்தர் வருவார், கர்ண் கோத்திரத்தை சேர்ந்தவர், அவரை கண்டா நீங்கள் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இந்த உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் யாஹி, என்னுடைய சகோதரனே, எனக்காக வேண்டி துவா செய்வதை மறக்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹதரத் உமர் சொன்னாங்க, எனக்கு இந்த வார்த்தையை விட ஒரு சந்தோஷமான வார்த்தை எதுவுமே இருக்கல. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்கிறாங்க, சஹாபியல்ல வர போகிறவர், ஒரு தாபிஈ, அவர்கிட்ட உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கும்படி சொன்னாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைந்தாங்க தாய்க்கு ஹித்மத் செஞ்சது மூலமாக. இது நிறைய இதில் ஹதீஸில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிதா ரப் ஃபி ரிதல் வாலித், அல்லாஹுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது. வசஹத்து ரப் ஃபி சஹத்தில் வாலித், அல்லாஹுடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில் இருக்கின்றது. அப்படின்டா தந்தை பொருந்தி கொண்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வான். தந்தை ஒரு மனிதனோட சரியான காரணத்துக்கான கோவப்பட்டிருக்கிறான் என்றால் அவனோட அல்லாஹ்வும் கோவப்பட்டிருக்கிறான். இதே மாதிரி தான் தாயுடைய சட்டம். ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக வேண்டி போராடுவதற்காக தயாராகி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவனோட தாய் தந்தை யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? தாய் இருக்கிறாங்க. சொன்னாங்க, இல்சம் ரிஜ்லஹா ஃபஸம்ம ஜன்னா, போங்க உங்களோட தாயுடைய காலை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அந்த தாயுடைய காலை கீழே சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் உங்களுடைய தாய்மார்களுடைய காலடிக்கு கீழே இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் வந்தார், அது சொன்னார், சொன்னார், ஹதரத், என்னுடைய வாப்பா எனக்கு திருமணம் முடிக்கும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தார். நான் விரும்பலை, ஆனால் அவரை வற்புறுத்தலுக்காக நான் திருமணம் முடிச்சு கொண்டேன். முடிச்சதுக்கு பிறகு இப்போ தலாக் கொடுக்கும்படி சொல்கிறாரு. நான் என்ன செய்கிறது? அவன் சொன்னாங்க, அம்மா லா அகூலு லக அன் தஉக்க வாலிதக் அவ் அன் துதல்லிகஹா, நான் உனக்கு சொல்ல போகிறதில்லை உனக்கு வாப்பாக்கு மாறு செய் என்று சொல்லியோ, அல்லது நீ தலாக் குடுண்டு வாப்பா சொல்ல மாதிரி கேட்டு தலாக் குடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ விரும்பினான் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறேன், அதை வச்சு நீயே முடிவெடுத்துக்கொள். சொன்னாங்க, லப் அவ் சத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய தந்தை இருக்கிறார், அவர் சொர்க்கத்துடைய நடுவாசல், முக்கியமான ஒரு வாசல், மெயின் கேட் என்று சொன்னாங்க. இன்ஷஅத ஃபதிஅஹா அவ் அஹ்ஃபத்ஹா, நீ விரும்பினால் அதை வீணாக்கிக்கொள், அவ் இஹ்ஃபத்ஹா, அதை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னாங்க. ராவி சொல்கிறாரு, அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர், அந்த சஹாபி கேட்டவர் போய் தலாக் கொடுத்துட்டார் அந்த சொர்க்கத்துடைய வாசலை பாதுகாப்பதற்காக வேண்டி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன், எனக்கு அவவோட அனௌஹிப்புஹா, எனக்கு அவவோட சரியான இறக்கம், நல்ல அழகான பெண்,
நான் அவன் நேசித்தேன். ஆனால் வக்கான் உமர் அபி எக்ரஹுஹா, என் வாப்பா உமர் அதை வெறுத்தார். அந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு விருப்பம் இருக்கல்ல. இப்போ தலாக்குடுன்னு சொல்லி கொண்டிருந்தார். அவர் பெண்ணை சும்மா தலாக் கொடுக்கறதும் கூடாது. அவர்கிட்ட ஹதரத் இப்னு உமருக்கு தெரிஞ்ச மாட்டேங்க எந்த குறையும் இல்லை. கணவருக்கு தன்னுடைய மனைவிட்ட எந்த குறையும் தெரியுதில்லை. ஆனால் தந்தை சொல்கிறாரு தலாக் கொடுத்துடு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? வாப்போ மறுக்க முடியாது, மறுத்து பேச முடியாது. ரசூலுல்லாஹ் இடத்துல போகிறாங்க. போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்தேன், நான் நேசிக்கிறேன், மனைவியை நேசிக்கிற ஒரு இபாதத். ஆனால் என்னுடைய தந்தை உமர் தலாக் கொடுக்கும்படி சொல்கிறார், என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்லிக்ஹா, உன்னோட தந்தைக்கு வழிபட்டு நீ தலாக் கொடுத்துடுன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிச்சு, உமர் ரலியல்லாஹு தஆலா நாங்கள் சும்மா சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உமரை பற்றி சொல்லிக்கிறாங்க, அவர்கிட்ட ஃபராசத்துல் இத்தகு ஃபராசத்துல் முஃமின் ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், மூமினுடைய ஃபராசத் விவேகத்தை பயந்து கொள்ளுங்கள், அவர் அல்லாஹுடைய நூரை கொண்டு பார்க்கக்கூடியவர் என்று சொல்லிக்கிறாங்க. அப்படியான ஒருத்தர் தான் அது துமரும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க, இவர் சும்மா சொல்லிக்க மாட்டார். தலாக் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. என்னுடைய சகோதரர் எப்படி நிறைய ரிவாயத்தில் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய ஹபீப் என்னுடைய ஹலீல் எனக்கு 10 விஷயங்களுக்கு வசியத் செய்தார்கள். அதில் உண்டு வலா தஅக்க வாலிதைக், உன்னுடைய பெற்றோருக்கு நீ மாறு செய்யாது. வைன் அமராக அன் தஹ்ருஜ மின் மாலிக வ அஹ்லிக், அவங்க 2 பேர் உன்னுடைய சொத்துக்களை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு வா என்று சொன்னாலும் வா என்று சொன்னார்கள், அதுக்கு மாறு செய்யாதே. இது ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த உபதேசம். அந்த அளவுக்கு பெற்றோருடைய கடமை மகத்துவம் மிக்கது. அதுக்கு மாறு செய்கிறது மிகப்பெரிய பாவங்களில் உள்ளது. பெரும் பாவத்தில் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தது இந்த பாவம் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம், 3 பேர் அல்லாஹ் அவங்களின் பக்கம் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான். அதில் ஒத்தர் அல்லாஹு லிவாலிதை, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவன். இன்னொரு ரிவாயத்தில் ஸலாஸத்துன் லா யுத்ஹிலுஹுமுல்லாஹுல் ஜன்னா, 3 பேர் அல்லாஹ் சொர்க்கம் நுழைவிக்கவே மாட்டான், அதிலேயும் இவன் இருக்கிறான், பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன். இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரீஹுல் ஜன்னா யூஜது மின் மஸீரத்தி அல்ஃபி ஆம் வல்லாஹி லா யஜிதுஹா ஆக்குன் வலா காத்தி ரஹம், சொர்க்கத்துடைய வாடை ஒரு ரிவாயத்திலிருந்து 500 வருஷம் வரை வீசும். இன்னொரு ரிவாயத்தில் 1000 வருடம் தூரம் வரைக்கும் சொர்க்கத்துடைய வாடை வீசும். ஆனால் அல்லாஹ் சத்தியமாக யார் பெற்றோர்களை துன்புறுத்துகிறானோ, உறவுகளை துண்டிக்கின்றானோ, அவன் வாடையை கூட நுகரமாட்டான்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. இன்றைக்கு பெற்றோர்களை துன்புறுத்துறது சர்வசாதாரணமாயிட்டது. திருமணம் முடித்தா அதுக்கு பிறகு தான் அதிகமாக இந்த துன்புறுத்தல் என்ற கேஸே நடக்குது. மனைவிக்காக வேண்டி பெண்கள் கோவப்படக்கூடாது, இது பொதுவாக நடக்கக்கூடிய செய்தி. இவ்வாறு நடக்கக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். மனைவிக்காக வேண்டி அவருடைய பேச்சுக்காக வேண்டி இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய தாய்மார்களை தந்தைமார்களை துன்புறுத்துகின்றார்கள், அவர்களை நோவினை செய்கின்றார்கள். அந்த பெண் முதலாவது நினைக்க வேண்டும், நான் இவரை திருமணம்தான் முடிச்சிக்கிறேன், இவரை பெற்று வளர்க்கல்ல. அந்த தாய் தந்தை இவரை பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கி எனக்கு கணவனாக தந்திருக்கிறார்களே தவிர நான் பெற்று வளர்க்கல்ல. அப்படின்னு அந்த தாய் தந்தை விட்டு நான் எப்படி இவங்களை பிரிக்கிறது? அவ்வாறு நடக்கிறவங்களும் நிம்மதியாக ஒரு நாள் வாழ முடியாது. ஒரு பெண் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னால், மகனே ஒரு 50 பைசா கொடுத்து 50% இதை கொண்டு போய்த்து நீ அந்த பழைய அலுமினிய கடையில் பழைய பிளேட் இருக்கும், அதை ஒன்று வாங்கிட்டு வாண்டு, ₹1 கொடுத்து 50 பைசா ஒன்று வாங்கிட்டு வாண்டு. இவன் போனவன் மகன், இவன் கேட்டான் எதுக்கு மாண்டு? இல்லை வீட்டில் நிறைய பிளேட் இருக்கே. இல்லை உம்முமாக்கு அல்லது வாப்புமாக்கு. அவ கை தவறு பிளேட்டெல்லாம் உடைச்சிடுறா. நான் சொன்னால் வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கே, பிளேட் இருக்குது தானே. இல்லை அவள் உடைச்சிடுறா, அதனால தான் இந்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாண்டு. போனவன் 2 பிளேட் வாங்கிட்டு வந்தான். இவை கேட்டால் எதுக்கு 2 ஒன்று போதும் தானே? அவன் சொன்னான், ஒன்று உம்முமாக்கு, இன்னொன்று என் உம்மாக்கு. ஒன்று உம்முமாக்கு, மற்றது உங்களுக்கு. நீங்கள் வயசாக போகிறீங்க, உங்களுக்கு நான் இப்போதே வாங்கி வச்சுக்கிறேன்.
பிர்ரு ஆபாக்கும் தபுர்ரக்கும் அபனாவுக்கும், நீங்கள் உங்களோட பிள்ளைகள் பெற்றோருக்கு நலவு செய்யுங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு நலவு செய்வாங்க. நீங்கள் உங்களோட பெற்றோரை துன்புறுத்தினால் உங்களோட பிள்ளைகள் உங்களை துன்புறுத்துவார்கள். நீ மாமியை விரட்ட திட்டம் போட்டால் உன்னுடைய மருமகள் வந்து ஒன்றை விரட்டுவாள். நாங்கள் எங்களோட மாமி விரட்ட பார்த்தா எங்களோட மருமகள் எங்களை விரட்டுவாங்க. நாங்கள் ஒருத்தரை எங்களோட கணவரை தாயை தந்தையோட பிரிக்க முயற்சி செஞ்சால் எங்களோட மகனுடைய மனைவி வந்து மருமகள் வந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளையும் பிரிக்க முயற்சி செய்வாங்க. இது எல்லாரோட ஏற்பாடு. ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பாவம் இருக்குது, அதுக்கு அல்லாஹ்வுத்தாலா மறுமையுடைய தண்டனையே அதை வச்சிருக்கிறான், சேமிச்சு வச்சுக்கிறான், அதோடு சேர்த்து மௌத்துக்கு முன்னாடி உலகத்தில் கொடுக்குறான். அதில் மெயின் பெற்றோரை துன்புறுத்துறது. யார் பெற்றோர்களை துன்புறுத்துவாங்களோ அவங்களுக்கு தண்டனை மறுமையில கிடைக்கும். உலகத்தில் எல்லாம் அட்வான்ஸாக மௌத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவான். பிள்ளைகள் துன்புறுத்துவாங்க. எங்களோட வாப்பாவை நாங்கள் ஏ என்று சொன்னால் எங்களோட மகன் டே என்று சொல்லுவான். எங்களோட வாப்பா நாங்கள் ஏ என்று சொன்னால் எங்களோட மகன் எங்களை டே என்று கூப்பிடுவான். எங்களோட வாப்பாவுக்கு நான் கையை தூக்கினா எங்களோட மகன் காலை தூக்குவான். அல்லாஹ் இப்படி செய்வான். இது லேசான விஷயம் இல்லை சகோதரர்களே. ஜெய்சே பர்த்தே வயசே பரேங்கே, ஜெய்சே கர்த்தே வயசே பரேங்கே. எப்படி செய்கிறீங்களோ அதுக்கு பகரம் அப்படி கிடைச்சிடும். கமா ததீனு துதான், நீ எப்படி உலகத்தில் செய்கிறாய் அதுக்கு ஏற்ற மாதிரி பகரத்தை அல்லாஹ் தருவான். ஒருத்தர் தன்னுடைய வாப்பா மகளோட இருக்க முடியலை, மனைவியோட வாப்பாவை ஒரே குறை சொல்கிறா, இவருக்கு தாங்க முடியாமல் மனைவிட முஹப்பத், இவர் என்ன செய்கிறார், வாப்பாவை சாக்கில் போட்டு தூக்கிட்டு போகிறாரு. வாப்பா கத்துறாரு, மகன் எங்கே கொண்டு போகிறாய்? இல்லை உங்களோட தொல்லை தாங்கல, ஆற்றுல கொண்டு போய் போட போகிறேன். வாப்பா கத்துறாரு, விடு மகனே, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எங்கேயாவது நான் போயிட்டு என்னை விட்டுடுண்டு. இவர் ஏலா உன்னை இன்றைக்கு எப்படி ஆற்றுல கொண்டு விற்று போடுன்னு தூக்கிட்டு போகிறாரு. இப்போ ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு. இப்போ வாப்பாக்கும் வழங்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு. எங்கே நிற்கிறீங்க மகன் கேட்டாங்க. ஆத்தங்கரையில் வந்தாச்சு. சொன்னாங்க, அங்கே ஒரு கல்லொண்டு விளங்குதான்னு கேட்டார். ஓன்று சொன்னார், நீ அங்கே கொண்டு விற்று என்ன போடுங்கன்னாரு. அங்கே தான் ஆழமாய்க்கும். அப்போ நீங்கள் என்னை காப்பாற்ற சொல்லாமல் அங்கே ஆழமான இடத்துல போட சொல்லிங்க. இல்லை, அங்கே தான் என்னோடய வாப்பாவை கொண்டு விற்று நான் போட்டேன், அங்கே தான் என்னுடைய வாப்பாவை போட்டேன். இவர் தன்னுடைய வாப்பாவை போட்டார். இன்றைக்கு அவனை மகன் இவரை தூக்கிட்டு வரான். ஆனால் மகன் கொஞ்சம் புத்திசாலி, யோசித்தான். இன்றைக்கு நான் ஏண்ட வாப்பாவை போட்டேன்னா நாளைக்கு ஏண்ட மகன் என்ன கொண்டு வந்து போட்டுருவான். அதனால் இந்த கதையை இதோட முடிக்கணும் என்று சொல்லி அவன் கொண்டாந்து விட்டுட்டான். சகோதரே பெரியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு மக்கள் இதில் சரியான பொடுபோக்கு செய்கிறாங்க. இன்றைக்கு உம்மவை வாப்பவை துன்புறுத்துறாங்க. அல்லாஹ் சொன்னா, வலா தக்குல்லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தை கூட பாவிக்காதீங்க. முஃபஸ்ஸிரீன்க சொல்கிறாங்க, உஃப் என்ற வார்த்தை இருக்குது ஒருத்தரை கண்டிக்கிறதுக்கு ஏசுறதுக்கு பாவிக்கக்கூடிய சாதாரண வார்த்தை. இதுக்கு கீழொன்று கிடையாது. இதை விட கீழொன்று கிடையாது. சீன்னு கூட சொன்னால் கொஞ்சம் மோசமான வார்த்தை. ஆனால் அதுக்கு தர்ஜுமா செய்யறதுக்கு வார்த்தை இல்லை தமிழில். அந்த சாதாரண வார்த்தை கூட பெற்றோர்களை பார்த்து பாவிக்காதீங்க. வயோதிபம் அடைஞ்ச அல்ல சொன்னான், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தக்குல்லாஹுமா உஃபின் வக்குல்லாஹுமா கௌலன் கரீமா. அவங்களுக்கு சங்கியான வார்த்தைகளை பாவிங்க, கண்ணியமாக பாவிங்க. வாப்பா இப்போ வாப்பாக்கு மூல வேலை செய்யல. இப்போ வாப்பாக்கு ஓடா, நீங்கள் சும்மரிங்க வாப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் எப்படி இருந்தவன், தன்னுடைய ஆடையோட மலம் கழிச்சு கொண்டு சிறுநீர் கழிச்சு கொண்டு பிறண்டு கொண்டு இருந்தவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கு ஆளாக்கிட்டாரு. இப்போ சொல்ல வாப்பா ஒன்றும் தெரியாது. உமா நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தன்னுடைய ரத்தத்தையே பாலாக கொடுத்து வளர்த்த தாய். அரபு நாட்டில் சம்பவம் நடந்துச்சு. ஒரு தாய், அவள் கண் இல்லை, கண் கலட்டப்பட்டிருக்கு, விதவை. தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். இப்போ மகன் பாஸ் ஆகிட்டார், A11 இங்கே உதாரணமாக மெடிக்கல் காலேஜ் பாஸ் ஆகிக்கிறார். அந்த அளவுக்கு இதாகிட்டார். இப்போ இவர் சந்தோஷத்தில் தாய் போகிறார். இப்போ மகன் வீட்டுக்கு வந்து நல்ல இறக்கமாக இருந்தவன் தான். இப்போ புக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு உம்மாவோட கடுகு எடுக்கிறான். நீங்கள் என்னத்துக்கு ஸ்கூலுக்கு வந்தீங்க? ஏன் மகன் என்ன விஷயம்? இல்லை, உங்களால் எனக்கு கேவலம், எல்லாரும் என்ன குருட்டு தாயிட மகன் சொல்கிறாங்க. அப்போ மோசமாக நடந்து கொள்ள தொடங்கிட்டேன். சொல்ல, மகனை மன்னிச்சிக்கோ, நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் எனக்கு சந்தோஷத்தில் தான் நான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, இனி நான் அப்படி நடக்க மாட்டேன். அப்போ நாளடைவில் கூட்டாளி மாதிரி இப்போ பழக தொடங்கியாச்சு. இப்போ தன்னுடைய தாயை அறிமுகப்படுத்த விருப்பம் இல்லை. கஷ்டப்பட்டு படித்து வேலை செஞ்சு வீடுகளில் இவனை படிக்க வச்சு ஆளாக்கி இப்போ டாக்டர் ஆகிட்டான்.
அதோடு அவன் என்ன செஞ்சான், சொல்லாமல் பேசாமல் தாயை விட்டுட்டு போயிட்டான். இப்போ கொஞ்ச நாளையில் தாய் அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. ஒரு கண் இல்லை, ஒரு கண் இருக்குது. கஷ்டப்பட்டு எந்த ஒரு ரூபாய்க்கு போகிற ஒரு நகரத்துக்கு போகிறா, டவுனுக்கு போய் எங்கேயாவது வேலை செஞ்சு சம்பாரித்து வாழ்வோம். ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பொம்பளை, டாக்டர் பொம்பளை உண்டு, நல்ல பொம்பளை, சாலிஹான பெண். அவள் பார்த்து இறக்கப்பட்டு, ஒரு கண் இல்லை, இறக்கப்பட்டு வேலைக்கு வச்சுக்கொண்டு அவள் தனியாக வைக்கிறா. மாப்பிள்ளை வெளிநாட்டில். அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு அவள் வீட்டு அந்த எஜமானி சொன்ன டாக்டர், அவள் கணவன் வாராரு, கொஞ்சம் விசேஷமாக சமைக்க சொல்லி. அப்போ இவ சமைச்சால் இப்போ டாக்டர் அவரும் டாக்டர், அமெரிக்காவில் டாக்டர் ஆகிறார். இப்போ வந்துடுறார். வந்து சாப்பிட்டு இன்றைக்கி கூட கேட்குறா, சமைச்சது யார்? ஏன் சொல்லு, யாருண்டு? நீ சமைச்சா? இல்லை. அப்போ யார்? வீட்டுக்கு வேலைக்காரி ஒன்று வைக்கிறா, அவங்க தான் சமைச்சாங்க. பாவம். இவன் உடனே எழும்பிட்டான். இவனுக்கு அந்த டேஸ்ட் விளங்கி சும்மாட சமையல் இது. ஆனால் இவன் அந்த மூதேவிக்கு இன்னும் தாய் டேரமாக விளங்கல. அவன் எழும்பிட்டு போனான். கிச்சனில் அந்த பெண் இருந்த கண்டாவுக்கு சரியான சந்தோஷம். என்னுடைய மகன் நீண்ட காலத்துக்கு பிறகு கண்டிக்கிறான். ஏன்னா அன்றைக்கி விட்டுட்டு போனான், இப்போ என்ன நடந்தான்னு ஒன்றும் தெரியா. இப்போ இந்த தாய்க்கு சந்தோஷம் மகனை கண்டது. ஆனால் அவனுக்கு இன்னும் அந்த வெறுப்பு போகலை. வீட்டுட்டே விரட்டுட்டான். அந்த மனைவி எவ்வளோ சொல்லி பார்த்தா இவன் கேட்குற மாதிரி இல்லை. அவள் இந்த வீட்டில் நீந்தான் நான் நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி விரட்டுட்டான். அப்போ தாயும் போயிட்டா எல்லாது மட்டும். இப்போ கொஞ்சம் நாளைக்கு பிறகு இவங்களுக்குள்ளாலையும் பிரச்சனை வந்து இந்த டாக்டர்மார் 2 பேரும் கணவன் மனைவிக்கு மத்தியில் இவங்களும் பிரிஞ்சிட்டாங்க. இவனுக்கு இப்போ வயசாகிட்டு போகுது. இப்போ தனிமை உணர்கிறான். பிள்ளைகளும் இல்லை. இப்போ கடிதம் கொண்டு வருது தாயிட புறத்திலிருந்து. ஏன்னா அந்த வீட்டில் இருந்துட்டு போன அட்ரஸ் தெரியுமா, அதனால் அனுப்பிக்கிறா. அதில் அந்த தாய் எழுதுறா, மகனே, இந்த கடிதத்தை நீ அவசரப்பட்டு இன்னும் மீது இருக்கக்கூடிய வெறுப்புனால் கிழிச்சி போடாதே, கடைசி வரையும் படித்தது பிறகு நீ உனக்கு விளங்கிக் கொள்வாய். இப்போ அவள் எழுதிட்டு வாரா, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என்ன செஞ்சேன். அவன் சொன்ன, நீ என்ன விரட்டி அனுப்பினாலும் நான் இல்லாமல் நீ வாழவும் முடியாது, நான் இல்லாமல் உனக்கு பார்க்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு என்ன குருட்டு தாய் நீ ஒதுக்கினாயே, இன்றைக்கு நீ பார்க்குற கண் என்னுடைய கண். உனக்கு சின்னத்தில் நீ விளையாடி கொண்டிருக்கும் பொழுது உன்னோட கண்ணில் ஒரு குச்சி குத்திப்பட்டு உன்னோட கண் பழுத்துட்டது. நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ போனேன் முயற்சி செய்கிறதுக்கு. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த நரம்பு தாக்கப்பட்ட அந்த கண் செயலிழந்தாச்சு, இந்த பிள்ளைக்கு நீ கண் பார்வையே கிடையாதுண்டு. அப்போ அந்த நேரத்தில் நான் வேறு ரெண்டும் யோசிக்கல, என்னுடைய கண்ணை நான் உனக்கு தானம் செஞ்சிட்டேன். இன்றைக்கி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, படிக்கிறாய், இந்த கண் யாருடைய என்ன இருக்கிறான். இவன் அழுது பிரலாபிச்சான். அழுது கதறினான். எந்த பிரயோஜனம் இல்லை. தாய் எங்கே இருக்கிறான்னு தெரியாத, உயிரோடு இருக்கிறான்னு கூட தெரியாது. கடிதம் வந்தாச்சு, எவ்வளோ இப்போ அனுப்பினு தெரியாது. சகோதர பெரியார்களே, ஒவ்வொரு தாய்மார்களுடைய இரத்தங்கள் எங்கள் உடம்புல ஓடிக்கொண்டிருக்கு. என்னதான் நாங்கள் மனைவியை கண்டோ மற்ற பிள்ளைகளை கண்டும் எங்கள் தாய்மார்களை தந்தைமாரை ஒதுக்கக்கூடாது. எங்களால் ஏன் இந்த அன்பை நாங்கள் அவங்களை காட்டணும், அவங்கள கவனிக்கணும், அவங்கள எங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொள்ளணும். ஏண்டா அவங்க சொர்க்கம். அதை நாங்கள் கவனிக்கலை, நரகமாக மாறிடுவாங்க. நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஅத்துல் வாலித் தாஅத்துல்லா, தந்தைக்கு வழிபடுறது இதாத் செய்ற தாய் அல்லாஹ்வுக்கு வழிபடுறது மாதிரி. மாசியத்துல் வாலித் மாசியத்துல்லா, அல்லாஹ் பெற்றோருக்கு மாறு செய்கிறது, தந்தைனா தாயும் தான், அவங்களுக்கு மாறு செய்கிறது அல்லாஹுக்கே மாறு செய்கிற மாதிரி. இன்றைக்கு மக்களுக்கு அது விளங்குதில்லை. தன்னுடைய தந்தையை கொண்டு போய் போடுறாங்க அநாதை விடுதியில், முதியோர் இல்லத்தில். பெற்றோரை பற்றி எந்த கவனம் இல்லை, செலவு கிடைக்கிற காசு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் இந்த கோல் வருது, நீங்கள் முஹம்மதா ஓ, இன்னாருடைய வாப்பாவா ஓ, உங்களோட வாப்பா சீரியஸ் ஆகிக்கிறாங்க, கொஞ்சம் வந்து பாருங்களேண்டு. இல்லை, நான் சரியான பிஸி, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் பார்த்து மருத்துவம் செஞ்சு கொள்ளுங்க, காசு எவ்வளோன்னு நான் அனுப்புகிறேன். இப்போ அடுத்த நாள் கோல் வருது, நீங்கள் இவராவோ இன்னார் மகன்தானேவோ, என்ன விஷயம், இந்த விடுதலை கால் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன், நான் பிஸியை கால் பண்ணாதீங்க. இல்லை, உங்களோட வாப்பா மொத்தாகிட்டாரு, அதுக்கான தான் அறிவிச்சோம், நீங்கள் வாரீங்களா அவருடைய இறுதி கிரியைகளை ஜனாசா அடக்கம் போன்றதை செய்ய இருக்கு.
இல்லை நான் ரொம்ப பிஸி, எனக்கு வந்துக்க போகல, பக்கத்தூர் தான், உதாரணமாக ஹம்பாந்தோட்டன்னு வைங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, இல்லை எனக்கு டைம் இல்லை, சரியான பிஸி, எனக்கு வந்து கொள்ள இயலாது, இந்த கோலை கட் பண்ணிட்டான். அதோட திரும்ப கால் வருது, கட் பண்ணினான். இப்போ 3வது திரும்ப கால் வருது, நம்பர் தெரியும், அதே நம்பர்லேருந்து வருது. சரி வேண்டாம் ஏற்பாடு எடுத்தேன், நான் தான் சொன்னேன் உங்களுக்கு கால் பண்ண வான்னு, நான் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் பார்த்து முடிங்க, செலவை நான் தரேன். இல்லை அது இல்லை விஷயம், உங்களோட வாப்பட ஒரு ₹1,00,000 காசு இருக்குது, அது நீங்கள் வந்தீங்கன்னா கிரியைக்கு முன்னாடி தர சொன்னார், இல்லாட்டி கொஞ்சம் ஒப்படைக்க சொல்லிட்டார். ஐயோ வாப்பா மௌத்தாயிட்டீங்களா, இருங்க வார, நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு ₹1,00,000 காசு என்று சொன்ன உடனே எல்லா பிஸியும் பறக்குது. வாப்பா மௌத்தாயின கூட கவலையில், அவனுக்கு அந்த காசுக்கான தான் அவன் போகிறான். சகோதரே பெரியாலே, காசு கபருக்கு வராது, காசு மனிதன் சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. மனைவி கபருக்கு வர மாட்டாள், அவள் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டாள். ஆனால் இந்த தாய் தந்தையர் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. நாங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தினோம் என்று சொன்னால், அவங்களை ஒழுங்காக கவனித்தோம் என்று சொன்னால், அவங்க எங்கள் சொர்க்கத்துக்கு போக காரணமாக அமைவாங்க. ஒரு ஆங்கிலேயர் சொல்கிறார், அவர் தன்னுடைய மகனோட கூட ஒரு பார்க்குக்கு போனார். ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க, மகன் நியூஸ் பேப்பர் படிச்சு நீராரு, பாப்பா வயசாளி சாஞ்சு நீரார். அப்போ நல்ல காலை நேரம், பறவைகள், இந்த சிட்டுக்குருவிகள் கத்தி கொண்டிருக்கிற சத்தம் கேட்குது. இவர் கேட்குற, மகனே அது என்ன சத்தம்? அவன் மகன் சொல்லார், இது சிட்டுக்குருவி. சரி, கொஞ்சத்தில் கேட்குற மகன், என்ன சத்தம் கேட்குது? அது என்னென்ன சிட்டுக்குருவி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்க, மகனே என்ன சத்தம்? அது சிட்டுக்குருவின்னு சொன்னான். கொஞ்சம் சவுண்ட் மாறுது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கேட்க, வாப்பா மகன் கேட்குற, மகனே இது என்ன சத்தம்? உங்களுக்கு சொல்கிற விலங்குல சிட்டுக்குருவின்னு சொல்கிறான். வாப்பா அப்படியே எழுப்பிட்டு போனார். பக்கத்தில் தான் வீடு. போய் ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்தார். வந்து வாசிக்கிறார். மகனே நீ இன்றைக்கு எத்தனை டேட், அதே டேட் இந்த டைரியில் நீ புரட்டிப்பார். அது கிட்டத்தட்ட இவன் ஒரு 4-5 வயசில் இருக்கிற டைமில் டைரி, அது படிச்சுப்பார். அதில் எழுதிக்கிறார், வாப்பா இந்த பொடியை 4-5 வயசு இருக்கிற நேரம் வாப்பா மகன் இந்த இதே இடத்துல உட்கார்ந்து அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டுக்கிறாரு. வாப்பா மகன் கேட்குறார், இது என்ன சத்தம் வாப்பா? சிட்டுக்குருவி. மகனே திரும்ப கேட்குறார். ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்லார், சிட்டுக்குருவி. 3வது தடவை கேட்குறார், இன்னொருக்க முத்தமிட்டுட்டு, மகனே இது சிட்டுக்குருவி. நீ இப்படி 27 தடவை கேட்டாய், நான் 27 தடவை உனக்கு முத்தமிட்டு கொண்டு சிட்டுக்குருவின்னு சொன்னேன். இன்றைக்கி நான் அவன்கிட்ட 3-4 தடவை கேட்டோன்னு முகம் மாறுது, குரல் மாறுது, நீ இப்படி சொல்கிறாயே. சகோதரை பெரியார் அதான் சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். தாய் தந்தையர் சொல்ல சாதாரணமாங்கல்ல, அவங்க எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் உதாசீனமாக நடக்கிறோம் என்றால் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். எங்களோட பிள்ளைகள் இதை விட மோசமாக எங்களோட நடப்பார்கள். நாங்கள் கையை தூக்குறோம், அங்கே காலை தூக்குவார்கள், எங்களை அடிப்பார்கள், ஒதுக்குவார்கள். இன்றைக்கி வாப்போ நாங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போடுறோமா, நாளைக்கு அவங்களை எங்களை காட்டில் கொண்டு வைத்து போட்டுருவாங்க. எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிகிறதல்ல. நான் எவ்வாறு நடக்கிறேனோ இதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள் என்னோட நடப்பாங்க, இல்லாட்டி சமுதாயம் என்னோட நடக்கும். நாங்கள் எங்களோட பெற்றோரை ஒதுக்கிட்டோம், நாங்கள் கல்யாணம் முடிக்கல, நாங்கள் பெற்றோர்கள் ஆகாட்டியும் சமுதாயங்களை அதே கேவலத்தை எல்லாம் அவங்க சமுதாயம் மூலமாக கேவலப்படுத்துவான். என்னோட தாய் தந்தையரை நாங்கள் கண்ணியப்படுத்தலைன்னு சொன்னால் சமுதாயங்களை இழிவுபடுத்தும். அதனால் சகோதர பெரியார்களே, உலகத்திலும் கேவலம்தான், மௌத்துக்கு பிறகு வாழ்க்கையிலும் கேவலம்தான். அதனால் ரமலான் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறக்குள்ள 3 தடவை ஆமீன் சொன்னாங்க. அதில் முதலாவது ஆமீன் எதுக்குண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவா, பஅத மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு. அடுத்து பஅத மன் அத்ரக அஹத வாலிதைஹி கிப்ர இந்தஹு ஃபலம் யத்குல் ஜன்னா. பெற்றோர்கள் ஒருவர் அல்ல 2 பேர் இவற்றை வயோதிபத்தை அடைஞ்சும் அவர்கள் மூலமாக இவன் சொர்க்கம் போகவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் சொன்னான். நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. நிறைய ஹதீஸில் வந்திருக்குது, அல்லாஹு தஆலா 3 பேருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கின்றான். அதில் ஒருத்தர் பெற்றோரை துன்புறுத்துறவன், நரகம் கட்டாயம் இவர். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவன் இவன். எல்லாத்திலையும் பெற்றோரை துன்புறுத்துறவன் இருக்கிறான். அதனால் நாங்கள் யாரும் அந்த பாவத்தில் ஈடுபட்டக்கூடாது. மிகப்பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இன்ன மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்கள் ஒரு பெரிய பாவம்தான். ஐயசுப்ப ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை ஏசுவாண்டு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லி யாராவது தன்னுடைய உம்மா வாப்பா ஏசுவாங்களா? இன்றைக்கு ஏசுறானுங்க, உம்மா வாப்புக்கு ஏசுறாங்க இன்றைக்கு கேட்குறாங்க. அன்றைக்கு சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, உம்மா வாப்பா யாரும் ஏசுவாங்களா? சொன்னாங்க, ஃபயசுப்பு அபர் ரஜுல் ஃபயசுப்பு அபாஹு வயசுப்பு அபர் அபலும் உம்ம ரஜுல் ஃபயசுப்பு உம்மஹு. இவன் அடுத்தவன்ற வாப்பை ஏசுவான், இவன் இவன்ற வாப்புக்கு ஏசுவான், இவன் இன்னத்தின் உண்மைக்கு ஏசுவான், இவனுடைய உண்மைக்கு ஏசுவான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ என் உண்மைக்கு ஏச்சு வாங்கி கொடுத்தாய், நீ என் உண்மை ஏசின மாட்டான். நீ உன்னுடைய வாப்புக்கு ஏச்சு வாங்கி கொடுத்தியா, உன்னோட வாப்புக்கு நீ ஏசின மாட்டான்னு சொன்னாங்க. இது பெரும் பாவங்களை சேர்ந்தது. அதனால் இந்த பாவத்துக்கு நாங்கள் யாருடைய வாப்ப மாதிரி ஏசக்கூடாது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சஹாபி வந்து கேட்டது, எங்கள் எல்லாருக்கும் தேவையானது. இப்போ நாங்கள் சிலவங்க என்ன செஞ்சுருக்கிறோம், எங்களோட வாப்பை மௌத்தாயிட்டாங்க, அல்ல உம்மை மௌத்தாயிட்டாங்க, எங்களுக்கு எங்களோட உம்மை வாப்பை சரியாக கவனிக்க கிடைக்கல. இப்போ இனிமேல் நாங்கள் துருப்பாக்கி வந்தால் ஒரு விதத்தில் இருந்தாலும் மார்க் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தந்திருக்கு. அடுத்து அந்த சஹாபி வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உம்மை வாப்பை மௌத்தாகிட்டாங்க, இப்போ நான் அவங்கள சேர்ந்து நடக்கிறதுக்கு, அவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது சொல்லிட்டு சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலைஹிம் வல் இஸ்திக்ஃபாரு லஹும், அவங்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்கிறது, அவங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுகிறது. இதே மாதிரி ஈஃபாஉல் அஹதில்லதி, அவங்க எந்த உடன்படிக்கைகள் எந்த வாக்குறுதிகள் அளிச்சிருந்தாங்களோ அதை நிறைவேற்றுறது. அடுத்தது எந்த உறவுகள் உம்மா வாப்பாவோடு சம்மந்தப்பட்டதுக்கான உம்மா வாப்பாக்காக வேண்டி, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, எங்களுக்கும் அவங்களோட பெருசாக தொடர்பு இல்லைன்னா உம்மா வாப்பாவுடைய சொந்தத்துக்காக வேண்டி நாங்கள் போய் அவங்கள சந்திக்கிறது. வாப்பாட சகோதரியுடைய பிள்ளைகள், சகோதரனுடைய பிள்ளைகள், இப்படியான உறவுக்காக வேண்டி வாப்பா உம்மாக்காக வேண்டி போய் சந்திக்கிறது. இதுவும் நாங்கள் அவங்கள கபூரில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உபகாரம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்ச மாதிரி ஆகும். அடுத்தது அவங்களோட சதீக், கூட்டாளி, உம்மா வாப்போட கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, அவங்கள போய் ஹதியாக்களை கொண்டு போகிறது, சந்திக்கிறது. இது உம்மா வாப்பா கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி. இந்த வழியை சொன்னோன்னு அந்த சஹாபி சொன்னார், இது எவ்வளோ அழகான வழியா ரசூலல்லாஹ். அப்போ ரசூல் சொன்னால் இதன் ஃபஃபால், அப்படின்டா இதை கொஞ்சம் அமல் செய், இதெல்லாம் நீ செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைஞ்சுகள் என்று சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தந்திருக்கிறான். இவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய ஆயுள் முழுவதும் செஞ்சு காட்டினாங்க. ஒரு கிராமவாசியை காண்றாங்க, உடனே தன்னுடைய குதிரையில் இந்த ஒட்டகத்தில் இந்த இறங்கி அவர் உட்கார வச்சாங்க, தன்னுடைய தலைப்பாக கழட்டி கொடுத்தாங்க. கூடப்பன் அப்துல்லா இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, எதுக்கு ஹதரத் நீங்கள் இப்படி செய்கிறீங்க, இவருக்கு சாதாரண ஒரு ஹதியா கொடுத்தாலும் போதும், ஒரு கிராமவாசி தானே. அவன் சொன்னாங்க, இல்லை, இவர் என்னுடைய வாப்பாவுடைய கூட்டாளிட மகன், வாப்பாட கூட்டாளிட மகன், அதுக்காக வேண்டித்தான் நான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொன்னாங்க. அபூ புர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு வந்தாங்க, இவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சந்திச்சாங்க. கேட்டாங்க, நான் எதுக்கு உங்களை சந்திக்க வந்தேன் தெரியுமா, ஏண்ட வாப்பாவும் உங்களோட வாப்பாவும் கூட்டாளியாக இருந்தாங்க, அதுக்காக உங்களை நான் சந்திக்க வந்தேன்னு சொன்னாங்க. எனவே சகோதர பெரியார்களே, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து நாங்கள் உம்மா கடைசி சின்ன ஒரு சம்பவத்தை முடிச்சுக்கிறேன். உம்மா வாப்புக்கு ஏசுகிற பழக்கம் மட்டும் எங்கள்கிட்ட வந்துடவே கூடாது. அந்த தன்மை வந்துட்டு நல்லா பாதுகாக்கணும். அவனுக்கு உலகத்திலே நாசம்தான், மறுமையில் நாசம் அது வேறு விஷயம், உலகத்திலே நாசம்தான். அவ்வாம் இப்னு ஹௌஷப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறாங்க, அவங்க ஒரு ஊருக்கு போனாங்க. சொல்ல, நான் ஒரு ஊருக்கு போனேன், அந்த எனக்கு சொந்தக்காரங்களை சந்திக்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கபருஸ்தான் இருந்துச்சு. அப்போ நான் அசருக்கு பிறகு அந்த வீட்டுட்டு வெளியே வந்தால் ஒரு கபர் ஒன்று பிளக்குது, கபர் ஒன்று பிளந்து அதிலிருந்து ஒரு மனிதர் வெளியே வரார். அவரோட உடம்பு மனித உடம்பு, கழுத்துக்கு மேலே கழுதையாக இருந்தார். கழுதையை மாதிரி 3 தடவை கத்திட்டு அப்படியே கபருக்குள்ளே போயிட்டான். அவர் வயோதிப பெண்மணி ஒன்று பக்கத்தில் இருந்து கொண்டு அவ ஏதோ தைச்சி கொண்டிருக்கிறார் கபருக்கு வெளியே. அப்போ அந்த மஹல்லாவுடைய பெண், இவங்களோட சொந்தக்கார பெண் கேட்டால், உங்களுக்கு தெரியுமா இந்த பெண் யாருண்டு சொன்னேன். எனக்கு தெரியா யார் சொன்னாங்க, இந்த போட்டி வந்துட்டு போனானே கபூர்லேருந்து, அவனுடைய தாய் தான் இவள். இந்த தாய்க்கிறாவே, இவன் சாராயம் குடிக்க பழக்கம் உள்ளவனாக இருந்தான், குடிச்சு போட்டு வருவான். இந்த தாய் சொல்லுவா, மகனே குடிக்காது, இத்தகில்லாஹ் வலா தஷ்ரபுல் ஹம்ர், எது வரைக்கும் நீ சாராயம் குடிக்கலாம், பயந்துகொள், சாராயத்தை விட்டுடுன்னு சொல்லுவாள். இவனுக்கு கோபம் வரும். இவன் சொல்லுவான், இன்னமா தன் ஹக்கீன கமா என் ஹக்குல் ஹிமார், நீ கழுத கத்துற மாதிரி கத்துறாயின்னு சொல்லுவான், நீ கழுத கத்துற மாதிரி கத்தா சும்மா வாய் மூடிக்கொண்டுறேன்னு சொல்லுவான். அப்போ இவன் ஒரு நாள் அசரை புறம் மூத்தாயிட்டான். அதுக்கு பிறகு அடக்கப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு கபர் திறக்கும், இவன் வெளியே வருவான், இவன் தலை கழுதையாக்கப்பட்டிருக்குது, கழுதையை மாதிரி கத்துவான், 3 தடவை பிறகு போயிடுவான்.
அவனுடைய நிலம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா படிப்பினைக்கான இவ்வாறு சில நிலைமையை காட்டுறான். நாங்கள் தாய்மார்களுக்கு என்ன வார்த்தையில் கொண்டு ஏசுறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி மாற்றினான்னு சொன்னால் எங்களால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? அதனால் இந்த முபாரக்கான மாதத்தில் இவ்வாறான தவறுகள் எங்களுக்கு நடந்திருந்தால் நாங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இப்போ தௌபா செய்வாங்க. இதெல்லாம் நினச்சி அவங்களுக்கான நாங்களும் பாவ மன்னிப்பு கேட்கணும். பெற்றோர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கடா அவங்களுக்காக நாங்கள் தௌபா செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, அவங்களுக்கான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா செய்கிறது, அவங்களுக்காக வேண்டிய சதக்கா செய்கிறது, குர்ஆன் திலாவத்தை செஞ்சு அவங்களுக்கு ஹதியா செய்கிறது. இதே மாதிரி உயிரோடு இருக்கிறாங்கன்றால் முடியுமான மட்டும் நாங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஹித்மத் செஞ்சு நாங்கள் உயர்ந்த சுருக்கத்தை சம்பாதிச்சு கொள்ளணும். ஆனால் ஒரு நிபந்தனை, பெற்றோர்கள் எங்களுக்கு ஷரியத்துக்கு முரணாக ஏவுவாங்கண்டா அதுக்கும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஷரியத்துக்கு முரணாக, மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற மாதிரி சுன்னத்துக்கு மாற்றமாக ஏவினால் அதுக்கு லா தாஅத லி மக்லூக்கின் ஃபி மாஸியத்தில் ஹாலிக், யாருக்குமே வழிபடக்கூடாது அல்லாஹ்க்கு மாறு செய்கிற விஷயத்தில். எனவே அது அல்லாத விஷயங்களை பெற்றோர்களுக்கு ஏவுறாங்க, எங்களுக்கு புத்தி சொல்கிறாங்கன்னா கட்டாயம் நாங்கள் அதுக்கு அடிப்படையணும். இதன் மூலமாக தங்களுடைய ஈருலக வாழ்க்கையில் வெற்றி எல்லாம் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதை விட கூடுதலாக நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. என்னுடைய வாழ்க்கையில் திருத்தங்கள் உண்டாக்குவானாக. நாங்கள் தாய் தந்தையருடைய ஹித்மத்துடைய விஷயத்தில் என்ன குறைகள் செஞ்சோமோ அது அனைத்தையும் இறக்கப்பட்டு அல்லாஹ் மன்னித்தருவானாக. அந்த தாய் தந்தையர் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தால், எங்களை விட்டு பிரிஞ்சு கபர்களுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாயல்ல, அவனுடைய கபர்கள் நீ சொர்க்கத்திலே பூங்காக்களாக்கி அருள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியத்தின் அவளுக்கு மேலான ஒரு பங்கை அவங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களோட தாய் தந்தை உயிரோடு இருக்கிறாங்கண்டா அவங்கள கண்ணை எங்களுடைய இமையையும் கண்ணை எப்படி பாதுகாக்கிறோமோ, உயிரை பாதுகாக்கிறோமோ அதை விட சிறந்த விதத்தில் தாய் தந்தையரை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் எங்களை எப்படி கஷ்டப்பட்டு இறக்கமாக வளர்த்தாங்களோ அல்லா அதை விட நீ அவங்களோட இறக்கமாக நடந்து கொள்வாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவரில் ஒன்று சேர்த்துருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.